H-1B visa, United States non-migrant visa that allows United States employers to employ temporarily foreign workers in specialty occupations which requires bachelor degree or equivalent, science, engineering and medicine. United States non-migrant visa, நிரந்தரமாக வசிக்காமல் தற்காலிகமாக கல்வி, வணிகம், சுற்றுலா போன்ற நோக்கங்களுக்காக செல்ல அனுமதிக்கும் விசா வகையே அமெரிக்க குடியேற்றம் அல்லாத விசா. கல்வி தகுதிகள் பேச்சுலர் டிகிரி ஆர் ஈக்குவலண்ட், சயின்ஸ் அறிவியல், இன்ஜினியரிங் பொறியியல், மருத்துவம் மெடிசின், ஏதேனும் ஒன்றில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஃபேஷன் மாடல்ஸ் ஆர் பர்சன்ஸ் who are engaged in Department of Defense project who meet certain conditions. ஃபேஷன் மாடல்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கிறவங்க, ஆக்டர்ஸ் ஃபிலிம் ஷூட்டிங்காக போகிறவங்க. ஆர் பர்சன்ஸ் who are engaged in Defense Department, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க பர்சனல்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் H-1B விசா வழங்கப்படும். Clarity emerges. The White House issued a clarification, தெளிவுபடுத்துதல், after an initial announcement on the H-1B visa fee led panic. Clarification, தெளிவுபடுத்துதல். The $1 lakh fee, United States dollar, $1 lakh fee will be a one-time payment. ஒரு தடவை தான் கட்ட வேண்டியிருக்கும் H-1B visa fees. The fees applied only to new applicant. இனிமே H-1B visa apply பண்றவங்களுக்கு மட்டும்தான். Those applied for renewals or current visa holders need not make the payment. ஏற்கனவே H-1B visa வச்சிருக்கிறவங்க renewal பண்றவங்க இந்த ஃபீஸை கட்ட வேண்டாம். United States Commerce Secretary had initially said that the fee would be applied not annually. It's one-time fees that applies only to the new applicant. United States வர்த்தக செயலாளர் H-1B விசா பெறுவதற்காக கட்டுகின்ற தொகை வருடத்திற்கு ஒரு முறை கிடையாது. ஒரு அப்ளிகண்ட் ஒரு தடவை கட்டினால் போதுமானது. H-1B விசா பெறுவதற்காக புதிதாக பெறுவதற்காக விண்ணப்பிப்பவர்களுக்கு மட்டுமே இந்த கட்டணம் பொருந்தும்.